அன்பு நண்பர்களே, மீண்டும் தமிழ் அமுது மூலம் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வசந்தம் கே. ராமச்சந்திரன், வயது 72. நான் ஈரோட்டில் உள்ள சேஷாயி காகித ஆலை என்ற நிறுவனத்திலே 48 ஆண்டுகள் பணிபுரிந்து கடந்த மே மாதம் இறுதியில் ஓய்வு பெற்றேன். நான் முன்னாலே தமிழ் அமுது மூலம் பல செய்திகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் தமிழ் நண்பர்களுடன். அதே வழியிலே நேர்மறையான எண்ணங்களை கொண்டு இந்த முறையிலும் நான் உங்களிடம் என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு எய்துகிறேன். நான் குழந்தைகளுக்கெல்லாம் இப்பொழுதும் சொல்லுவது என்னவென்றால், ஒரு திருக்குறளையாவது நீங்கள் முழுமையாக படித்தெறிந்து கொள்ளுங்கள் என்று கேட்பதால், எனக்கு பிடித்த திருக்குறள் மனதுக்கண் மாசிலனாதல் அனைத்திறன் ஆகுல நீரப்பிற என்பது. அதாவது இதனுடைய கருத்துக்களை சொல்வதேயானால் உதாரணம் மூலம் சொல்லலாம். ஒரு வீட்டிலே ஒரு விருந்தினர் வருவதாக இருந்தால் அந்த வீட்டிலே அவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த வீட்டிலே இருக்கிற குப்பை குளங்கள் எல்லாம் கூட்டி பெருக்கி வெளியே கொண்டு போய் கொட்டி விடுவார்கள். அதே போல் எந்த விதமான ஒரு தவறும் இல்லாமல் அந்த வீட்டிலே இருக்கிற பாத்திரங்கள் பண்டங்கள் எல்லாம் அதது இடத்திலே இருக்கும். அந்த வகையிலே அந்த வீட்டிலே அதை சீர்திருத்தம் செய்து அந்த வீட்டையே புது வீடு போல செய்திருப்பார்கள். அதே போல் அங்கு வருகிற விருந்தினரும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சுத்தமான இடத்தை பார்க்கும் பொழுது அவர்களுக்கும் மகிழ்ச்சி உண்டாகும். அதனால தான் நாம் சொல்கிறோம், ஒரு இறைவன் உங்கள் வீட்டுக்கு வருவதாக இருந்தால் என்ன செய்வீர்கள்? ஒரு சாதாரண விருந்தினர் வந்ததற்காகவே வீட்டை எல்லாம் நீங்கள் தலைப்புரட்டி போட்டு சுத்தமாக வைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இறைவன் உங்களுடைய வீட்டுக்கு வர வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்கே இருக்கிற அந்த குப்பை குளம் உங்களது உள்ளத்தில் தான் இருக்கிறது. அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களையும் உங்களுக்கு இருக்கிற எல்லா விதமான கெட்ட எண்ணங்களை எல்லாம் நீங்கள் அதை வெளியிலே போட்டுவிட்டு உங்கள் மனது சுத்தமாக இருந்தால் தான் இறைவன் உன் இடத்திலே வருவான். அதுதான் மனதுக்கண் மாசிலனாதல். மாசு என்பது பல வகையிலே சொல்லலாம். அதாவது எண்ணங்கள் இருக்கிற மீது இருக்கக்கூடிய போட்டி பொறாமை இவைகளை எல்லாம் கலைந்து விட்டு நீங்கள் மனதை சுத்தமாக வைத்திருந்தால் இறைவன் உங்கள் வீட்டுக்கு வருவான். அதைத்தான் மனதுக்கண் மாசிலனாதல் அனைத்திறன் ஆகுல நீரப்பிற என்று சொல்லுவார்கள். அதை நாம் கடைப்பிடிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது நமக்கு ஞாபகம் வருகிறது வள்ளலாருடைய ஒரு பாடல். எத்தனையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் ஓக்கின்றார் யாவர் அவர் உளந்தான் எம்பெருமான் சித்துருவாய் நடம்புரியும் இடமென நான் தெரிந்தேன் அந்த வித்தகதம் அடிக்கவர் புரிதல் என் சிந்திமிகு விளைந்ததாலோ என்று சொல்கிறார். அதனாலே நாம் இறைவனை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் செய்ய வேண்டியது என்னவென்றால் அது நம்முடைய உடலை சுத்தம் செய்து கொள்வது போல மனதினையும் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். இனி வரும் நாட்களிலும் நாம் இவ்வாறு நல்ல எண்ணங்களெல்லாம் நேர்மறை எண்ணங்களெல்லாம் சிந்திப்போமாக. நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திக்கலாம்.